Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே டேஸ்டான ஹரியாலி சிக்கன். இது green chicken னு சொல்லலாம். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டா இருக்கும் and டிஃபரண்டான ரெசிபியும் கூட. சூப்பரான இந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த green paste ரெடி பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் அளவு புதினா இலையை சேர்த்துக்கோங்க. அது கூட 2 கப் கொத்தமல்லி, அடுத்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5 ல இருந்து 6 பல்லு பூண்டு, சீரகம் 1 டீஸ்பூன், 5 முந்திரி, 6 பாதாம், 7 துண்டு இஞ்சி, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு. இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பொன்னிறமானதும் அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இது 5 ல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகணும். இப்போ 5 நிமிஷம் ஆனதும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இது நல்லா கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. நம்ம பேஸ்ட்டு சேர்த்ததும் அது நல்லா அந்த சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அந்த 10 நிமிஷம் அப்படியே விட்டுறக்கூடாது, நடுவில் அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு பிஞ்ச் அளவு ஜாதிக்காய் பவுடர். இந்த ஜாதிக்காய் பவுடர் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஜாதிக்காய் பவுடரை நல்லா கலந்து விட்டுருங்க. இது டேஸ்ட் தனியாலாம் தெரியாது. இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட ஹரியாலி சிக்கன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் நம்ம உடம்புக்கு எப்போவுமே நல்லது கிடையாது, அதனால நீங்கள் இதை நாட்டுக்கோழியில் ட்ரை பண்ணலாம். இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.